மீன ராசி. இப்போ காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தி. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு பதில். கர்மான்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படின்னு இருக்கு. தலை முதல் பாதம் வரை. அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனிதன் ஏன் இந்த ராசியில பிறக்கிறான்? அப்போ அவன் எந்த வலையில மாட்ட போறான்? அவங்க வாழ்க்கையில அவன் எப்படி ஜெயிக்கணும்? ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு, இல்லைன்னா வாழ்க்கை பாடத்தை கத்துக்க பிறக்கிறோம். எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறந்தாங்களா கேட்டா அப்படி கிடையாது. அதுதான் காலபுருஷ தத்துவம். இன்னமும் பிறவி இருக்கு அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க. இல்ல இந்த பிறவி முடிய போகுது, இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையுமே நீங்க முடிச்சுக்கோங்க, இதுக்கான விடைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு உலகளாவிய அறிவு. இதுதான் காலபுருஷ தத்துவம். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவான். நான் ஏன் பிறந்தேன், நான் யாரு, என்னுடைய ஐடென்டிபிகேஷன் என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆசைப்பாசங்கள் இருக்கும். ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும். கால புருஷன் அப்படிங்கிறது, காலம் அப்படிங்கிறது நேரம், புருஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனை சொல்லக்கூடியது. அதுதான் கால புருஷன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி 24 மணி நேரத்தை 12 மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் இந்த 12 ராசிகள். அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு காலபுருஷத்துல எந்த மாதிரியான ரகசியம் இருக்கும்? இப்ப மீனராசி அன்பர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மீனராசி அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. எல்லா வகையான பிரச்சனையும் அவங்க கிட்ட வரும். ஆனா அவங்க கிட்ட வர மாதிரியே அந்த பிரச்சனை திரும்பி போயிடும். சோ இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடமாக மீனராசி அன்பர்கள் இருக்காங்க. அயனம் சயனம் போகம் அப்படின்னாலே உறக்கத்தை குறிக்கக்கூடியது. உங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன்ஸை குறிக்கக்கூடியது. ட்ரீம்ஸ் கனவுகளையும் குறிக்கக்கூடியது. அப்போ எல்லாமே மறைஞ்சிய ரகசியம், மொத்த ரகசியம் அடங்கின ஒரு இடம் தான் மீனராசி. அப்போ ஜென்மம் முடிஞ்சு மோட்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புலதான் மீனராசியில பிறப்பாங்க. அப்போ மீனராசி, அதாவது மீனத்துக்கு காலபுருஷ தத்துவம் சொல்ற ரகசியம் என்ன அப்படின்னா, உன்னுடைய பிறப்பு மொத்தமா இயற்கையா முடிச்சுட்டு வர்றதுக்காக தான் உன்னுடைய பிறப்பே. இந்த இடத்துல இருந்து, அதாவது இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கனவு உலகத்திலேயே ஃபேண்டசி லைஃப் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மீனராசி அன்பர்கள். அப்போ இவங்களுக்கு பொறுப்புகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். மீனராசி அன்பர்கள் வளர வளர அவங்களுடைய தந்தையின் பவர் சில பேருக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. முக்கியமா ஆண் ஒரு மீனராசியில இருக்காங்க அப்படின்னா ஏன் இருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பு சில பேருக்கு நல்லாவே வந்துடும். ஆனா ரியாலிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னா பாரங்கள் கொடுத்தாகணும். அப்ப அந்த பாரங்களை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, யார் அந்த குடும்பத்துல பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த தந்தை தான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாருன்னா அந்த பவர்ஃபுல் பர்சனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடைஞ்சல்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த பொறுப்பு அப்படியே மீனராசி அன்பர்களுக்கு வந்துடும். அந்த வேலை இந்த மீனராசி அன்பர்கள் எடுத்துப்பாங்க. இத நீங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மொத்த வாழ்க்கையும் முடிச்சுட்டு இயற்கையாதான் வெளியே வரணும். மீனராசி அன்பர்களுக்கு சில பேர் தற்கொலை எண்ணம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அயன சயன போகம், நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மோட்ச பாதை, ஆன்மீக பாதையை நீங்க பிடிச்சி வரணும். ரியாலிட்டிக்குள்ள நீங்க வரணும் அப்படின்றதுதான் மீனத்துக்கு நம்ம சொல்றது. மீனத்தினுடைய வலை என்னன்னா, பெரும்பாலும் அதுலயும் முக்கியமா பெண்கள் மீனத்துல இருக்காங்க அப்படின்னா யாரையாவது ஒருத்தவங்கள லைஃப் பார்ட்னரா இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சுப்பாங்க. இல்லைன்னா யாராவது ஒரு மனிதன் சீக்கிரமா போயிட்டு அந்த வலையில மாட்டிப்பாங்க. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு என்னென்னலாம் இருக்கோ அதுல போயிட்டு விழ வைக்கும். இப்போ உங்களுக்கு நீங்க ஆணாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு முன்கூட்டியே கொடுத்துரும்.
அப்போ அங்கேயும் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு, உழைப்பை நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி வெளியே வர தெரியணும். 32, 33 வயசு ஆகும் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சு வெளியே வர்றதுக்கு. பொறுமை அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துப்படி அவ்வளோ சீக்கிரம் மீனத்துக்கு வராது. ஏன் அப்படின்னா மோட்ச பாதை கடினமான பாதை. மோட்ச பாதைக்கு போகணும் அப்படின்னா நல்ல மைண்ட் செட் வரணும்னா பிடிச்சதுல இருந்து வெளியே வந்தாதான் உங்களால மோட்ச பாதைக்கு போக முடியும். இப்போ வந்து நான் துறவி அப்படிலாம் யாராலையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? பற்றற்று போகணும். பற்றற்று போகணும் அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கும் வரவே வராது. அவசரப்பட்டு எல்லா இடத்துலயும் போய் விழுக வச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இந்த லைஃப் பார்ட்னர் செட் ஆக மாட்டாங்க, நான் தான் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற பற்றற்ற நிலைமைக்கு மீனம் போயிடும். இப்போ அவசரப்பட்டுலாம் சில பேர் திருமணம் பண்ணிடுறாங்க. மீனராசியில இருக்க பெண்கள் ஏதோ ஒரு புகழுக்கு மயங்கியோ ஏதோ ஒரு ட்ராப் தான் அவங்களுக்கு. அது இந்த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மீனராசி பெண்கள். ஸோ அப்போ நீங்க குடும்பம்னு போகும்பொழுது நல்லவரா பார்த்து திருமணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா தொழில் ஏதாவது பிரச்சனை வந்துருது. இந்த வாழ்க்கையில மெழுகுதிரி மாதிரி உருக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது மீனராசிக்கு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்றது அப்படின்றது ஒரு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படின்னே தெரியாது. ஒண்ணு ஒரு புகழ்ச்சிக்காகவோ இல்லைன்னா கடமைக்காகவோ இல்லைன்னா மத்தவங்களுக்காக அப்படின்னு வாழக்கூடிய தன்மைதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருப்பு. அப்போ மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நேரத்துலதான் புரியும் எனக்கு நிஜமாவே என்ன வேணும் அப்படிங்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னாலே ரிஷிகள் சித்தர்கள் கனெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ மீனராசி அன்பர்கள் ரிஷிகள் சித்தர்கள் இந்த மலை மேல இருக்கக்கூடிய சித்தர்கள் தவம் செஞ்ச இடத்துக்குலாம் போகணும் வரணும். அந்த மூலிகை வாசத்தை நீங்க வாங்கணும். ஏன்னா உங்களுடைய காலம் முடிச்சு இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு மனித மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஆயுள் கெட்டியா இருக்கும். ஆனா கண்டங்களும் சிலதா அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த அயன சயன போகம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கர்மா வந்து மீண்டும் உங்களை பிறக்கதான் தோன்றும். அந்த கர்மாவை முடிக்கவே உங்களுக்கு கர்மா விடாது. அப்போ எதுக்கு இந்த வாழ்க்கை? நம்ம வந்து யார் மீது நீங்க அன்பு வைக்கிறீங்களோ அவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் நம்ம எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்ற ஃபீலிங்லாம் மீனராசி அன்பர்களுக்கு வரும். இதையும் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும். அதுதான் இவ்வளோ நேரமா நான் சொல்றதுக்கு ரீசனே அதுதான். நீங்க வந்து அந்த லைஃப் பார்ட்னர் இல்ல நீங்க லவ் பண்றீங்க, அந்த பெயின்ல இருந்து நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றியே. அதுதான் அவங்களுடைய ட்ராப்பே. அந்த ட்ராப்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மோட்ச பாதைக்கு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். இப்போ நீங்க வந்து அந்த தவறான முடிவுகள் அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும், எதுவுமே நெகட்டிவா யோசிக்க கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க என்ன கடவுளை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிறைய குழப்பங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. கூட இருக்கவங்க உங்களை குழப்புவாங்க. அப்போ நீங்க எல்லாத்துலயும் தெளிவா இருக்கணும். இந்த முடிவு எடுத்தா அந்த முடிவு கரெக்டா இருக்கணும், இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மீனராசி அன்பர்களே சுபிக்ஷமான தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணணும். மீனராசி அன்பர்களுக்கு அதுதான் பிடிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது காலபுருஷத்தின் தத்துவப்படி கொஞ்சம் லைட்டா பிடிக்கும். ஆனா ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வெறுமை, ஒரு டார்க்லயே வச்சிருக்கும். அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்துதான் வாழ்க்கையே மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சலிப்பு அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கும். இவங்க வந்து சுக்கிரனை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது எந்த குருவா இருந்தாலும் சரி. பெருமாள் வழிபாடு, முருகரை கூட நல்ல செழிப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு. அந்த சரண்டரிங் ஆவறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீனராசி அன்பர்கள் சீக்கிரமா வந்து ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனைக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கற்பனையை பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும். தொழில் ரீதியா அதை வந்து கிரியேட்டிவிட்டி டெவலப்மெண்ட்டா கொண்டு போயிடணும். உங்களுடைய உழைப்பை நீங்க அங்க கொடுத்துடணும். இப்போ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மீடியா துறையில இருக்கீங்கன்னா கிரியேட்டிவா வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே போக முடியும். மல்டிபிள் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மீனராசியால கொடுக்க முடியும். நடிப்பு துறையில இருக்காங்க ஒரு மீனம் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனலையே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ண தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல பற்றற்று போகிற மாதிரி இருக்கும். தெய்வத்துக்கிட்ட
எப்படியாவது மீனராசி அன்பர்களை கூட்டிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து ஒரு பியூட்டிஷியனா இருக்காங்க அப்படின்னா தெய்வத்துக்கு அடிக்கடி அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அலங்காரம் பண்ணி அழகு பார்த்துட்டு இருக்கவே தோணும். இப்போ இன்னொரு இடத்துல ஒரு ஆண் மீனத்துல இருக்காங்க அப்படின்னா நாங்கெல்லாம் என்ன தெய்வத்தை அழகுபடுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டா, நீங்க உங்களை சுத்தி இருக்க இடத்த எவ்வளவு கலைநயமா அழகா வச்சுக்கிறீங்களோ, உழைப்பு அதாவது மீனராசி அப்படின்னாலே உங்களை சுத்தி என்ன அப்படிங்கிற ரியாலிட்டிக்குள்ள வரணும். ஏன்னா அதுவுமே ஒரு கற்பனையா தான் இருக்கு. வேலைன்னு அதுவே அந்த வேலைக்குள்ளேயே தான் நீங்க இருக்கீங்க. பிறப்பின் அர்த்தம் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா, மீனராசி அன்பர்களுக்கு தெய்வத்தின் மேல நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டா தான் வரும். அவ்வளவு சீக்கிரம் மீனத்துக்கு இந்த கடவுள் நம்பிக்கை வராது. ஏன்னா இவங்க மோட்ச பாதை இல்லையா? கஷ்டத்தை கொடுத்தா நீங்க தெய்வத்தை திட்டுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தெய்வத்தை தேடுவீங்க. யார திட்டுறீங்களோ அவங்கள நீங்க அப்போ தேடுவீங்க. அப்போ தேடி போக போக தான் உண்மை நிலை உங்களுக்கு புரிய வரும். அந்த மோட்ச பாதை 34, 35 வயசுல எல்லாம் நீங்க மோட்ச பாதை கிட்ட போவீங்க. தெய்வம் உங்களை சீக்கிரம் பற்றிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா, நீங்க கடவுளுக்கு சேவை செய்யறது தான் உங்களுடைய வாழ்க்கையே. ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். மீனம் வந்து உடற்பயிற்சி ஒரு பெரிய டைவர்ஷன், லைஃபுக்கான ஒரு வளர்ச்சி. ஏதோ ஒரு பற்றிட்டு தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்க மீது நீ கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி, உங்களை நீங்களே பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மோட்ச பாதை உங்களுக்கு உறுதி. கண்டிப்பா வந்து நீங்க வந்து யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல. உங்களுக்கானது உங்களை வந்து சேரும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.